ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி 15 மினிட்ஸ் கண்டியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி இந்த இடம் சப்போர்ட்டு ப்ளஸ் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தால் திருப்பி ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது, இந்த இடத்த ரீச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எக்ஸாக்டாக மார்க்கெட் மூமெண்டம் வந்து நியர்பை ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ப்ராஃபிட் பண்ணியிருந்த நண்பர்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து எனக்கு அப்கமிங்கில் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் வீடியோ அனலைசிஸ் பண்ண ஆரம்பிக்கிற மெத்தடுக்கு போயிடலாம். நான் வந்து டே கேண்டில் வச்சிடுறேன். டே கேண்டிலில் இன்னையோட டே ஹை லோவை மார்க் பண்ணிப்போம். அதுதான் வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆகும். ஸோ ஓவராலாக நீங்கள் இந்த இடத்த பார்க்குறப்ப மார்க்கெட்டோட டர்ன் பாயிண்ட் மாதிரி எனக்கு இது தோணுது. சரிங்களா? ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்துட்டு இருந்த மார்க்கெட் இப்படி வந்து இப்போ ரிவர்ஸ் டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கிற மாதிரி இருக்குது. பட் குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். எஃப்ஐஎஸ் வந்து 700 கோடிக்கிட்ட செல்லிங்கில் இருக்காங்க. டிஐ வந்து 2300 கோடிக்கிட்ட வந்து பையிங்கில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும், என்ன மாதிரியான மூமெண்டம் நடக்கும்னு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதோட ஹை லோவை மார்க் பண்ணிப்போம். ஸோ இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சு இதுக்குள்ளார என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மூமெண்டம் நடந்துகிட்ருக்குது. ஒரு ஹை லோ இப்போ ஹையில் இருக்குது. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இப்படி வந்து ஒரு ரிட்டீஸ் கொடுத்துட்டு அடுத்த அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். சப்போஸ் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி எகெயின் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துட்ட இருந்து நான் காமிக்கிற பாருங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம், திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். இன்பிட்வீனில் இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மூமெண்டம் தான் வந்து நாளைக்கு அப் ட்ரெண்டில் போனாலும் டவுன் ட்ரெண்டில் போனாலும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம இதில் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் கேண்டிலில் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த பாட்டமில் இருக்கல இந்த இடத்துல இருந்து இந்த பெரிய விக் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேண்டில், அந்த கேண்டிலை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு அப் ட்ரெண்டில் போகணுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுவும் இன்னி டேவோட ஹையும் இதையும் தாண்டணும். ஸோ அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக நமக்கு வந்து 19,800 ரீஜன் வருது. சரிங்களா? ஸோ 19,800க்கு மேலே மூவ் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து நமக்கு 19,860 தான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும். அப்படி அதுக்கு மேலேயும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை தாண்டுதுன்னா இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணி எகெயின் இந்த ஆல் டைம் ஹை லெவல் இருக்குது பார்த்திங்கன்னா 19,990 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போ இதை ஓவராலாக பார்க்குறப்ப இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஜோன் மாதிரி இருக்குது பாருங்கள். அதை வந்து எப்படி காமிக்கிறேன்னா, ஓகேவா? ஸோ இந்த இடம் நெக்லைனு, இது பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் இந்த டபுள் பாட்டமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். சரிங்களா? ஓகே, சப்போஸ் வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு வந்து டவுன் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக வந்து நமக்கு சப்போர்ட் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 19,700. சரிங்களா? ஸோ இப்படி மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடம் வந்து 19,700 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. ஸோ இப்போ 19,750 இருக்குது, இறங்குனா 700 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 19,650 ரீஜனு. சரிங்களா? இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இன்னைய டேவோட லோ 19,600 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நமக்கு ப்ரீவியஸ் வீக்கோட லோ 19,564 வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரிங்களா? ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி மூமெண்டம் இருக்கிறது தான் எதிர்பார்க்குறேன். நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ இது 15 மினிட்ஸ் கேண்டில் நான் வந்து
அனலைஸ் பண்ணுறப்ப கிளியராக சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து இந்த இடம்லாம் ரெசிஸ்டன்ஸு, சாரி இந்த இடம் சப்போர்ட் பாயிண்ட்டு, இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த இடம் சப்போர்ட்டு. எகெயின் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சதுன்னா திருப்பி அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எகெயின் இது ஹையை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். 15 மினிட்ஸ் கண்டில் இன்றைக்கி நடந்திருக்க மூவ் வச்சு பார்க்குறப்ப இதை வந்து ஒரு டபுள் டாப் ஜோன் பார்த்தோன்னா டபுள் டாப்போட கன்ஃபர்மேஷன் கொடுத்து கரெக்டாக நெக்லைனில் ஒரு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக்லைனில் நின்றுட்டுருக்கு. எகெயின் டவுன் ஆச்சுன்னா திருப்பி இது வந்து இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை இது ஃபர்தராக அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுதுன்னா இந்த இடத்துல இருந்து திருப்பி மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, இப்போ நான் 2 டைப்பையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். சரியா, என்ன மாதிரியான மூவ்மெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. நம்ம வந்து இப்போ டே கேண்டில் வச்சுக்கலாம். டே கேண்டில் வச்சு என்ன மாதிரியான மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ டே கேண்டில் நான் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் எனக்கு கன்சிடரேஷன் பண்ணுறது வந்து ஒரு லோ ஹை போயிட்டு இப்போ லோ வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல டேர்ன் ஆச்சுன்னா எகெயின் இது வந்து புதுசாக ஒரு ஆல் டைம் ஹை லெவலில் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா, ஸோ அதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் டே, அதாவது நாளை ட்ரேடிங் டே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் டேவாக அமையும். எந்த மாதிரி மூமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னையோட டே லோவை ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்றைய டேவோட லோவை மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இதெல்லாம் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகணும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். புதிய நண்பர்கள் நம்மளோட பழைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ பார்த்துட்டு இதை கண்டினியூவாக பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக புரியும். இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்லாம் எப்படி நம்ம வரைகிறோம், எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் வீடியோ இருக்குது சேனலில். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து டே கேண்டில் நம்ம இந்த ட்ரெண்டு ஃபாலோ பண்ணோம். இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆனால் திருப்பி அகெயின் அப் ட்ரெண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ப்ரீவியஸ் வீக்கோட லோ பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து மார்க்கெட்டு திருப்பி ப்ரீவியஸ் மந்தோட ஹை வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இப்போ இந்த மந்த்து கன்சிடர் பண்ணுறப்ப வந்து நாளைக்கு புது ட்ரேடிங் டே ஓப்பன் ஆகும். சரிங்களா, புதிய மந்தோட கேண்டில் அதை நாளைக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் இந்த லெவலையே நம்ம வந்து அடுத்த சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆனால் இந்த லெவல் தான் வந்து அடுத்து சப்போர்ட்டு 44,800 ரீஜன். சரிங்களா, இது வந்து உடனே வந்துருமான்னு சொல்ல. சரிங்களா, லாங் டேர்ம் வியூவில் நான் சொல்கிறேன். இந்த வீக்லியில் எடுத்துக்கலாம், இல்லை மந்த்லியில் எடுத்துக்கலாம். பட் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே ஏற ஆரம்பிச்சதுன்னா திருப்பி ஒரு ஆல் டைம் ஹை லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது வந்து ஒரு சேனல் மூவ். சரிங்களா, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், 1 ஹவர் கேண்டில் வச்சிடுறேன். 1 ஹவர் கேண்டிலுக்குள்ளார நம்ம மூவை பார்ப்போம். ஸோ 1 ஹவர் கேண்டிலில் நான் ஆல்ரெடி கிளியராக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஃபஸ்ட்டே நான் காமிச்சிட்டேன் என்ன மாதிரியான மூவ் நடந்துகிட்ருக்குன்னு. இதை நீங்கள் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக பார்த்தீங்கன்னா இப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நெக்லைன் இது வரைக்கும் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் இதை வந்து நம்ம டபுள் டாப்பாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடம் வந்து நெக்லைனில் நின்றுருக்கு. நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறப்ப இது ஃபர்தராக அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். சப்போஸ் டவுன் ஆகுது அப்படின்னா எகெயின் இது வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். அந்த சப்போர்ட்லேருந்து கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, சப்போஸ் அந்த வாய்ப்பு இல்லை, இது கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா திருப்பி மார்க்கெட்டு கீழே வர ட்ரை பண்ணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட வியூவு. நம்ம இதில் ட்ரெண்ட் லைன் வரையலாம். சரிங்களா, என்ன மாதிரியான மூவ் நடந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறதுக்கு பார்ப்போம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கேருந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆன லெவலில் கனெக்ட் பண்ணி வரைஞ்சிட்றேன். சரிங்களா, ஸோ மார்க்கெட் இப்போ இதுக்கு மேலே இன்னைய டேவோட ஹைக்கு மேலே, அதாவது 45,700க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 45,850. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 46,000. சரிங்களா, இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு மேலேயும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிறப்ப 46,150 இந்த ரீஜனில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா, அதை நான் மார்க் பண்ணிடுறேன். எதுக்காக அதை மார்க் பண்ணுறேங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த லைனு, இந்த இடம் ப்ளஸ் இந்த லெவல், இதை மார்க் பண்ணி தான் நான் வந்து இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக கொடுக்குறேன். எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையப்ப டாட்டரில் போட்டுப்போம். சரிங்களா, ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போனால் இந்த லெவலில் ரீச் பண்ண வாய்ப்பு உண்டு. இதே வந்து உங்களுக்கு டவுன் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்குல்ல லைனு, இதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஓகேவா,
இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும்னா, ஒரு ஹை லோ ஹை, இப்போ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இடையில இந்த 2 இடமும் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும், மார்க்கெட் இறங்கதை பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே இருக்குது பாருங்கள் 45,600. 45,600க்கு கீழே மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக 45,450 ரீஜனு. சரிங்களா? அதுக்கு கீழே இந்த லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்றைய டேவோட லோ அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா 45,350 ரீஜனு. சரிங்களா? இது கீழே உடைக்குதுன்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ 45,250 வரைக்கும் வரலாம். இந்த லெவலும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம் தொடும். அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 45,000. அதுக்கு மேலே ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது, அது வந்து 45,100. சரிங்களா? ஸோ இந்த ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியோட வியூவும் கிளியராக புரிஞ்சிருக்கும். நாளைக்கு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது, உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணட்டும் மார்க்கெட்டோட மூமெண்ட்டமை. அப்புறம் நேற்று சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஸ்டாக் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தார், என்ஐடி லிமிட்டட் ஸ்டாக்ஸை பற்றி. இப்போ வாங்கலாமா, என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு. அந்த ஸ்டாக் ஒரு வாட்டி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எப்போவுமே நான் வந்து ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுறப்ப வீக்லியில் வச்சு தான் பார்ப்பேன். ஸோ நான் வீக்லியில் வச்சு கன்ஃபர்மேஷனில் சொல்கிறேன். ஸோ இந்த என்ஐஐடி வந்து நமக்கு ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிட்டு போய் மார்க்கெட் திருப்பி எகெயின் டவுன் கொடுத்து இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் லெவல் கொடுத்து ரீடெஸ்ட் லெவலில் நின்றுட்டுருக்கு. சரிங்களா? இது ஃபர்தராக எந்த சைடு மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வீக்லி கேண்டிலோட க்ளோசிங் வச்சு தான் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க முடியும். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய ஆரம்பிச்சிங்க. இந்த இடத்துல இருந்து இந்த லைனை கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பாட்டமில் இந்த லெவலை கனெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சேனல் மூவ்னா ஒரு ஹைலேருந்து ஒரு லோ, எகெயின் ஹை நியர்பையில் இருக்கணும். பட் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் நடந்து எகெயின் ஹை போயிருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல மார்க்கெட் மூவ் ஆகி நின்றுட்டுருக்கு. சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலோட ஹையும் இந்த கேண்டிலோட ஹையும் அந்த லெவல் எங்கே இருக்குன்னா நமக்கு வந்து 85.50. ஸோ 85.50க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா எகெயின் வந்து ஹையை தொடலாம். பட் ரொம்ப மூமெண்டம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் காமிக்குது. ஏன்னா இப்படி ஒரு டவுன் ஃபாஸ்ட்டாக நடந்தது, அடுத்த அப் ட்ரெண்ட் ஃபாஸ்ட்டாக கொடுக்கல. கேண்டில்ஸ் வந்து ரொம்ப நியர்பையில் மூவ் ஆகி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிவோட் பாயிண்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பிவோட்டில் எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இங்கே இருக்குது மார்க்கெட்டு. இங்கேருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பைலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 94ல். ஓகேங்களா? ஸோ 85.50 ஏறிச்சுன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ன மாதிரியான கன்சல்டேஷன் நடக்கணும்னு நம்மளால் எக்ஸாக்டாக கெஸ் பண்ண முடியாது. பட் மார்க்கெட் இந்த லெவலில் இருந்ததுன்னு வச்சிங்க, இங்கேருந்து மேலே ஏறலாம். அதுக்கப்புறம் பிவோட்லேருந்து ஆர்வம் தொடும். இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம் இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கீழே வால்யூம் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில. வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, வால்யூம் வந்து அந்த அளவுக்கு இதில் ஸ்ட்ராங்காக இல்லை என்னோடய கன்சிடரேஷனில். சரியா? வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வால்யூம் வந்து நல்லா அதிகமாக இருக்கப்போ தான் ஸ்டாக்கில் வந்து ஒரு நல்ல மூமெண்டம் கிடைக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால தான் நான் வந்து இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு நேற்று கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். இது என்னோடய அனலிசிஸ் தான். உங்களோட அனலிசிஸும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்கலாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கேளுங்க. நான் வந்து செபியில் ரெஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட் இதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஷேர் பண்ணுறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்?